மக்கள் அதிக வெறுப்புல யார் மேல இருக்காங்க? மோடி மேல இருக்காங்க. இது இந்தியாவே பெரிய சர்வேவே சொல்லியிருக்கு. எந்த சர்வே சொன்னுச்சு? அது ஏதாவது பேப்பர் கீப்பர் எடுத்து காட்டுங்க. காட்டலன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேல அந்த தனியார் நிறுவனத்துக்கு பேர் சொல்லுங்க. அவ்வளோ பேசுறீங்கல்ல, பேர் சொல்லுங்க. எவன் எடுத்தான்? எவன் சொல்லுங்களேன். போகிற போக்கில் சர்வே சொல்லுது, இது சொல்லுது. திமுகவில் 200 வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மோடி எதிர்ப்பு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்குன்றது யார் சொன்னா? யார் சொன்னா? உங்களுக்கு ஓட்டே போடுறது இல்லையே. ஐயா 18% ஓட்டுங்க, சும்மா ஓட்டு போகிறதில்ல. ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அதாவது உங்களுக்கு வயிறு எரிஞ்சாலும், உங்களால் தாங்கிக்க முடியலனாலும், உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்கள் நைட்டு பூரா தவிச்சாலும், உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் மதேஷ் ஆகணும். 18% தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. சரி, உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கு நாங்கள் ஆட்சியில் உட்காருவோம், அன்றைக்கும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. இப்படி தான் புலம்பி தள்ளுவீங்க. ஆனால் உண்மையை பேசணும் மதேஷ். உங்கள் ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டை தூக்கிட்டு வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? உண்மை தானே, ஃபேக்டாக தானே சரி பேசணும். சார். இப்போ சிபிஆர் இந்த மாதிரி ஒரு உயர் பொறுப்புல உட்கார வைக்கிறதே ஏதோ திட்டம்ன்றாங்க. 26 தேர்தலை மனதில் வச்சு ஏதோ அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சந்தேகப்படுறாங்க சார். நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லது பண்ணவங்க இல்ல. நான் என்ன கேட்குறேங்க, தொடர்ந்து தமிழ் சமூகத்திற்கு, தமிழுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கவங்களை பார்த்து சந்தேகப்படுற அளவுக்கு நீங்க என்ன ஒர்த்தாக்கி வச்சிட்டீங்க? நீ யாரு? தமிழ் விரோதி தானே? தமிழர் அடையாளம்